ஒன்று போதாதா? இப்போ சொல்லு, ஏற்றுக்கிறியா இல்லையா? அவர் ஏத்துக்கிறார் சார், வேற வழி இல்லை. இதெல்லாம் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது இருக்கு சார். அந்த பிரச்சாரம் பண்றப்பெல்லாம் பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் சொல்லிட்டு போய் கூட்டணி வைக்கிறப்ப என்ன நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் மேல ஒரு கோவம் வரும்ல சார். இழந்த 41 உயிர்களுக்கு நீதி கேட்பதற்காக, 41 உயிர்களின் தியாகம் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக, உயிரிழப்பு நேர்ந்தால் கூட பரவாயில்லை, தாவேகவை அழிக்க வேண்டும் என்று முயன்றவர்களை தோற்கடிப்பதற்காக, ஒரு குடும்பத்தின் ஆட்சியை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தலில் மட்டும் கூட்டணி சேர்க்கிறேன். பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் நாங்கள் மதவாத அரசியலில் ஈடுபட மாட்டோம் என்று என்னிடம் உத்தரவாதம் அளித்தார்கள். அப்புறம் வழக்கமாக இருக்கிறது, நாட்டின் வளர்ச்சி கருதி டபுள் என்ஜின் கவர்மெண்ட். ஏன்னா சார் இப்போ ஃபுல்லா தாவேக தொண்டர்கள் ஃபுல்லா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி சேர்ந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இருக்கட்டும் எல்லாருக்கும் மனநிலை ஏத்துக்கிட்டாங்க சார். அப்புறம் அவங்க கூட தானே பாஜகவும் இருக்கு, அவங்க எங்கிட்டு போறாங்க? இப்போ அடுத்தது திமுக ஒரு புதிய உருட்டை தொடங்கி இருக்கிறது. இதான் அரசியல். திஸ் இஸ் ஒய் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். விஜய் இறங்கி வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வரப்போகிறார். நான் உங்களோட கூட்டணிக்கு வருகிறேன், பாஜகவை கழற்றி விடுங்கள் என்று விஜய் சொல்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழற்றி விட்டு விஜயோட கூட்டணி வைக்க போகிறார் என்று ஒரு தியரியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது சொல்லிடுறேன், அப்பெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது. இன்னொன்னையும் சொல்கிறேன், 2011 தேர்தலில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. 26 தேர்தலில் திமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட போகிறது. இப்போ நாம் தமிழர் கட்சி முன்னாடி வந்துருமா சார்? அதிமுக, தாவேக, பாஜக, திமுக, இதுக்கு பின்னாடி தான் நீ சொல்கிற கட்சி. அவங்க பயிற்சி தான் எடுக்கிறாங்க. நான் ஜெயிக்கிறவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஜெயிச்சு எத்தனை எம்எல்ஏ அசம்பிளின்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீ பயிற்சி எடுக்கிறவங்களை கொண்டு இந்த லிஸ்ட்ல சொல்லுற. அப்பனா தாவேகா ஒருவேளைங்க சார் 2026 தேர்தலுக்கு அப்புறமா இந்த கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போனா எதிர்க்கட்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு என்னங்க சார்? அதானே அரசியல். அன்னைக்கு மதவாத அரசியல் கொண்ட பாஜகவை எதிர்த்துக்கங்க. அப்படி எதுக்குறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணுமா இல்லையா? சேர்ந்து போட்டிட்டா உயிரோட இருப்பீங்க. இல்ல நான் தனியாகத்தான் செல்வேன் என்றால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள். நீங்கள் உயிரோடு இல்லை என்பதை அத்தனை கட்சிகளும் சேர்ந்து உறுதி செய்யும். இன்னும் எளிமையா கேட்கிறேன், இந்த பக்கம் பிஜேபி ஹெல்ப் பண்ண வரைங்குது, இந்த பக்கம் காங்கிரஸ் ஹெல்ப் பண்ண வரைங்குது. யாரால ஹெல்ப் பண்ண முடியும் விஜய்க்கு? யாரு பவர்ஃபுல் இன்னைக்கு? யாரால ஹெல்ப் பண்ண முடியும்? பிஜேபி. ஏன் காங்கிரஸால ஹெல்ப் பண்ண முடியாதா? அவங்களே சர்வைவ் தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல சார், ஒரு காடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான், தப்பிச்சு வெளியே வரணும். சர்வே பண்ணாதான் வெளியே வர முடியும். செத்துட்டா எப்படி சார் வெளியே வர முடியும்? காங்கிரஸால என்ன உதவி பண்ண முடியும்? காங்கிரஸ்க்கே யாராவது உதவி பண்ணும். ஆமா,